என்ன சார் கேட்டால் -9 கோடி இருக்கு அப்படின்ட்டு. இவங்க இந்த வீடியோவில் அந்த அக்கா சொன்னது என்னன்னா, அவங்களோட அக்கௌண்ட்டில் 9 கோடி மைனஸ் பேலன்ஸில் இருந்திருக்குங்க. இது எப்படி வந்துச்சு? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் தெரிய வந்திருக்கு. என்னன்னா, ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட ஆதார் கார்டையோ பேன் கார்டையோ வச்சு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து 50,000 அல்லது 15,000 இந்த மாதிரி குறிப்பிட்ட அமௌண்ட் அனுப்பி விட்டு அது மூலியமாக அவங்க அக்கௌண்ட் ஹேக் பண்ணி அவங்க பேர்லேயே ஒரு கம்பெனியை ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி நடத்தி வந்திருக்காங்க. இதால் என்ன இருக்குன்னா, அவங்க வந்து ப்ராப்பரான ஜிஎஸ்டி கட்டாததால் இந்த அக்காவோட அக்கௌண்ட்டுக்கு வந்து 9 கோடி மைனஸ் பேலன்ஸ் வந்திருக்குங்க. அதுக்கு தான் சொல்கிறது, நம்மளோட பேன் கார்டோ ஆதாரை கூட நம்ம ரொம்ப சேஃபாக வச்சுக்கணுங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இக்காலத்தில். சரிங்களா? அதனால் இப்போ நம்மளோட பேன் கார்டு, அதாவது நம்ம பேன் கார்டில் ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஏதாவது கோல்மால் பண்ணியிருக்காங்க, ஸ்கேமர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி நெகட்டிவாக ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கணுன்னா உடனே இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இது இருக்கட்டும். தேங்க்யூ. உடனே கூகுள் க்ரோம் போயிட்டு கூகுள் க்ரோமில் ஜிஎஸ்டி நேம் செக் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர லிங்க் அது கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே செகண்ட் ஆப்ஷன் சர்ச் பை பேன்னு இருக்கும். அது கிளிக் பண்ணி உங்களோட பேன் நம்பரை போட்டு கீழே நம்பர் வரும், அந்த 6 டிஜிட் நம்பரையும் போட்டிங்கன்னா ரிசல்ட்டில் நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட்னு வந்துச்சுன்னா நீங்கள் சேஃப். இன்கேஸ் அப்படி வரல, ஏதாவது ஆப்ஷன் காட்டுச்சுன்னா உடனே பக்கத்தில் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள்.